growth இந்த 9 இயர்ஸில் பண்ண growth-ஐ கேன் வி டூ இட் இன் 2 இயர்ஸ். அது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த growth வந்து அப்படியே ஃப்ளாட்டனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து எக்ஸ்போனன்ஷியல் கர்வாக வந்து மாறும். உங்களுடைய ஃபைனான்ஷியல் கால்குலேஷன் ஆகட்டும், உங்களுடைய growth பிளான் ஆகட்டும், எல்லாமே ஒரு இன்டாக்டாக இருக்கணும். நீங்கள் வேகமாக க்ரோ ஆகணும்னு நினச்சி அதில் ஏதாவது செட்பேக் ஆகிடக்கூடாது. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோத். ஏன் இந்த க்ரோத்தை பற்றி சூஸ் பண்ணோன்னா, இப்போ நாங்கள் ரீசெண்டாக 2 ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுமே வந்து இப்போ எங்களோட எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஸ் எல்லாமே பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ். 2 பேர்த்த கனெக்ட் பண்ணுறது தான். இப்போ ஜாப்ஸ் எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ப்ளாயர் கனெக்ட் பண்ணுறது, மேட்ரிமோனி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரைட் அண்ட் பிரைட் க்ரூமை கனெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் தான். அந்த பிளாட்ஃபார்மில் இப்போ 2 ரிக்யர்மெண்ட்டை வச்சு 2 ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து நித்ரா ரைடு. இந்த நித்ரா ரைடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டிங் டிரைவரையும் ஒரு கார் வச்சுருக்கிறவங்களையும் கனெக்ட் பண்ணுறது. இது இப்போ தான் வந்து டெஸ்ட்டு வந்து திருப்பூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். திருப்பூர்லேயும் அதே மாதிரி திருச்செங்கோடு, எங்கள் பேஸ் திருச்செங்கோடுங்கிறனால இங்கேயும் வந்து கொஞ்சம் ஈஸியாக எங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் ஃபேஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால திருப்பூர் அண்ட் திருச்செங்கோடு 2 ஊர்லேயும் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னொரு ஆப் வந்து நித்ரா பூமி. நித்ரா பூமி அப்படிங்கிறது ஒரு ரியல் எஸ்டேட்டை வந்து லிஸ்ட், அதாவது வந்து ஒரு பையிங் செல்லிங்கை கனெக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம். ஒரு நிலமாகட்டும், வீடாகட்டும், இதை விற்கிறவங்க இருப்பாங்க, அதை வாங்குறவங்க இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இடையில புரோக்கர் கமிஷன் அதிகம். ஸோ இது மாதிரியான இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்போ அதுவும் ஒரு கேப் வந்து எங்களுடைய மேட்ரிமோனிக்காக திருநெல்வேலி ஆஃபீஸ் பார்க்க போயிருக்கும்போது அது மாதிரி ஒரு கேப் வந்து நல்லாவே இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்காக நித்ரா பூமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். சரி, ஓகே, இப்போ இது 2 ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே என்ன க்ரோத் என்ன அப்படிங்கிறது, என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கணும். இப்போ பூமி வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லாகவே லிஸ்ட் பண்ணுற மாதிரியாக இது வரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டோம். நியரிங் வந்து ஒரு 1000 ப்ராப்பர்ட்டி லிஸ்டிங்கை, அதாவது 15 டேஸ்லேயே ஒரு 500 ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணோம். அடுத்த 8 டேஸில் அனதர் 500 ப்ராப்பர்ட்டிஸை வந்து லிஸ்ட் பண்ணணும். ஸோ அது வந்து பர் டே 500 ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணுற அளவுக்கான வேகத்தில் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இது வந்து ஒரு ஹை க்ரோத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஃபேஸு. சரிங்களா? அதே மாதிரி வந்து நித்ரா ரைடு வந்து இப்போ இது வந்து ட்ரையல் பீரியடு. ஏன்னா இதில் வந்து சேஃப்டி இஸ் தி ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து ஜாப்ஸை வந்து நாங்கள் எப்படி வந்து கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தேன். அது மாதிரி வந்து இந்த ரைடில் வந்து சேஃப்டி இஸ் தி ஃபோர்மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஃபார் அஸ். ஸோ ஏன்னா வந்து ஒரு பெரியவங்க போவாங்க, லேடிஸ் போவாங்க, குழந்தைங்க போவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியான சேஃப்டியை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இப்போ டிரைவர்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறதாகட்டும், தென் வந்து ஒரு போலீஸில் அதை வந்து அவங்கள வந்து வெரிஃபை பண்ணுறதாகட்டும், போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆகட்டும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து ஸ்டிங்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதனாலேயே வந்தால் எங்களால் வந்து அந்த ஆன்போர்டிங் மேபி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். பட் அதை ட்ரஸ்ட்டு வந்து லாங் டேர்ம் ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ரீதியா.com பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போதைக்கு திருச்செங்கோட்டில் மட்டும் அந்த ரீட்டைல் ஸ்டோர் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த வெஸ்டர்ன் ரீஜன், ஏன்னா எங்களுக்கு ஈஸி அக்சஸாக இருக்கிற மாதிரி வந்து ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் பிஃபோர் எண்ட் ஆஃப் 2026 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இமீடியட்டாக வந்து ஈரோட்டில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ எங்களுடைய பிளானு. ஸோ we are in the high growth curve. ஸோ நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு கர்வ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் வந்து அப்படியே ஃப்ளாட்டனாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் வந்து எக்ஸ்போனன்ஷியல் கர்வாக வந்து மாறும். ஸோ அந்த மாதிரியான ஃபேஸுக்கு நாங்கள் வந்து இப்போ எங்கள் கம்பெனி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அதில் இந்த ரீசெண்டாக 2 ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இன்னும் வந்து ஒரு 3 or 4 ப்ராடக்ட்ஸ் இன் தி பைப்லைன். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா வந்து ஹை க்ரோத் போகும்போது அதுக்கும் டீம் வந்து அவங்க ஓனர்ஷிப் எடுத்து அவங்க பண்ணுற மாதிரி வரணும். ஏன்னா நானே வந்து எல்லாத்தையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இப்போவும் ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டீமை ஹெட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஐ செட் தி விஷன் அண்ட் மூவ் ஆன். அதுதான் என்னுடைய பணி. வேறு ஏதாவது ஒரு பாட்டில் நெக் இருக்குது க்ரோத்துக்கு அப்படின்னா அதை அட்ரஸ் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய பணியாக இருக்குது. அடுத்தது என்னுடைய விஷன் அண்ட் க்ரோத்தை பற்றி தான் என்னுடைய ஃபுல் தாட் ப்ராசஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லேயே ஹை க்ரோத்தை வந்து பண்ணணும். ஹை க்ரோத்தில் ஒரு காஷியஸ் அப்ரோச்சும் கண்டிப்பாக தேவை.
நீங்கள் வேகமாக க்ரோ ஆகணும்னு நினச்சி அதில் ஏதாவது செட்பேக் ஆகிடக்கூடாது. ஸோ அப்போ உங்களுடைய ஃபைனான்ஷியல் கால்குலேஷன் ஆகட்டும், உங்களுடைய க்ரோத் பிளான் ஆகட்டும், எல்லாமே ஒரு இன்டாக்டாக இருக்கணும். மூவிங் ஆன் ஆகும்போதே வந்து அதில் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். சரியா? ரொம்ப விட்டுட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதாவது வந்து ஒரு 5 இயர்ஸில் அச்சீவ் பண்ணுறதை ஒரு 2 இயர்ஸில் அச்சீவ் பண்ண முடியும். நான் ஈவன் அந்த பூமி டீம்கிட்ட கூட அதான் சொன்னேன். அதாவது வந்து நம்ம இப்போ ஜாப்ஸ் கிட்டத்தட்ட வி ஆர் நியரிங் 9 இயர்ஸு. இந்த 9 இயர்ஸில் பண்ண க்ரோத்தை கேன் வி டூ இட் இன் 2 இயர்ஸ் அப்படின்னு கேட்டேன். இப்போ அதுக்கப்புறம் ஜாப் தனியாக க்ரோ ஆகும். அட்லீஸ்ட் ஜாப் டூயிங் டுடே தட் கேன் பி டன் இன் பூமி வித்தின் 2 இயர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விஷனை செட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதாவது ஒரு பிளானிங், ஸ்ட்ராட்டஜி இதையெல்லாம் வச்சுக்கணும். வித் காஷியஸ் அப்ரோச் கண்டிப்பாக வி கேன் க்ரோ வெரி குயிக். அதில் வந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியருக்கான சான்சஸ் வெரி வெரி லோ. தேங்க்யூ.